இலங்கையில் முழு எமர்ஜென்சி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களில் அமல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இலங்கையினுடைய பல அமைச்சர்கள் மக்களிடமும் அதே நேரத்தில் பல உலக அரசாங்கத்திடமும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. நீங்கள் நீண்ட தூரம் கியூ நிற்கிறீங்கன்னா என்னென்ன மருந்தை நீங்கள் வச்சுக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கியூ அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பெட்ரோல் டீசல் வாங்குவதற்காகவும் அதே நேரத்தில் மருந்து பொருட்களை வாங்குவதற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டோட்டலாக இலங்கையில் இதே மாதிரியான பிரச்சனை இன்னும் எத்தனை வருடங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேருந்து கட்டணம் தான். தனியார் பேருந்துகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரொம்ப நஷ்டத்தில் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, அங்கே பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகரித்து விட்டது. எனவே எங்களால் இந்த டிக்கெட்டுக்கு வச்சு விற்பனை பண்ண முடியாது. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 1ஆம் தேதி தான் இந்த தனியார் பேருந்தினுடைய கட்டணம் எவ்வளவு, அந்த கட்டணத்தை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டு வாங்குவோம். பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 27லேயே எங்களுக்கு இதுக்கான ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா ஜூன் 28லேருந்து நாங்கள் என்ன செய்வோம், பலவிதமான ஸ்ட்ரைக் இருப்போம், எங்களுடைய வண்டி எங்களுடைய சர்வீஸ் எதுவுமே ஓடாது அப்படிங்கிற அறிவிப்பை தனியார் பேருந்தினுடைய அந்த ஒரு அமைப்பு கூறியிருக்கிறது. இது இலங்கையில் இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆட்டோ சார்ஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய பலவிதமான சர்வீசஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெரிய அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனுடைய ப்ரைஸ், அங்கே நிற்கக்கூடிய கியூ, இது எல்லாமே ரொம்ப கூடி இருப்பதால் பல பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஸோ தனியார் பேருந்தும் இயங்கவில்லை என்றால் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியலை. இதுக்கு இவங்க வேற ஒரு டெட்லைன் வச்சிருக்கிறதுனால அந்த டெட்லைனுக்குள்ள இலங்கை அரசாங்கம் தனியார் பேருந்தினுடைய இந்த அமைப்புக்கு ஏதாவது பதிலை சொல்வார்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்ததா விஜயசேகரா அப்படிங்கிற அந்த அமைச்சர் தான், வேறு யாருமே கிடையாது, எரிசக்தி அமைச்சர். இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சர் என்னை நியமித்த என்னுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் நான் ரொம்ப பெரிய வருத்தத்தை சொல்லிக்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியல, பெட்ரோல் டீசல் வாங்க முடியல. ஜூலை மாதத்துக்கு தேவையான பெட்ரோல் நமக்கு இவ்வளோ வேணும், டீசல் இவ்வளோ வேணும் அப்படிங்கிற கணக்கு கொடுத்துட்டோம். ஆனாலும் அதை வாங்கும் அளவுக்கு இலங்கையிடம் இப்போது பணம் கிடையாது. அதனால் பெட்ரோல் டீசல் கிடைப்பதற்கு பலவிதமான தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஸோ இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னும் பல நேரங்களிலும் எதிரொலிக்கலாம். கியூ நிற்கக்கூடிய மனிதர்கள், பெட்ரோல் டீசலுக்காக கியூ நிற்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு இதய நோயெலாம் இருந்துச்சுன்னா அந்த மருந்தெல்லாம் கையிலேயே வச்சுக்கோங்க, அடிக்கடி தண்ணி குடிங்க இப்படின்னு சொல்லி கியூ நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு வர இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சமாக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல காவல்துறை அதிகாரிகளை இளைஞர்கள் தாக்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும், இந்த ஒரு பிரச்சனை காரணமாக இல்லாட்டி இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியால் பல இடங்களிலும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன. திரிகோணமலையிலாம் 30 கொள்ளை சம்பவம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ வேற என்ன செய்ய, மக்களுக்கு அங்கே வேலை இல்லை, வேலை செஞ்சாலும் பணம் இல்லை, பணம் செஞ்சாலும் வாழ முடியலை, ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் கொள்ளையடிக்க தொடங்குறாங்க. ப்ராஸ்டியூஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அரசாங்க ஊழியர்களை மக்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்க ஊழியர்களுக்கு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை பார்த்தோம். இது எல்லாமே ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை என்றால் வரக்கூடிய எதிர்வினைகள் தான். அடுத்ததா மஹிந்த ராஜபக்சே. இந்த மஹிந்த ராஜபக்சேவாக இருக்கட்டும், இல்லாட்டி ராஜபக்சே ஃபேமிலியாக இருக்கட்டும், எலெக்ஷனை எப்போ நடத்தலாம்? இப்போ மக்கள் பெரிய அளவு போராடிட்டு இருக்காங்கல்ல, மக்கள் போராட்டத்தை ஓய்க்க வேண்டும் என்றால் அங்கே இலங்கை அரசாங்கம் அப்படிங்கிறது மீண்டெழும்ப வேண்டும். அப்படி இல்லைனா ஒரு எலெக்ஷனை வச்சு அந்த எலெக்ஷன் காரணமாக இப்படிலாம் மாற்றம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டும். ஸோ அதன் காரணமாக அடுத்ததாக எலெக்ஷனை எப்போ வைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டதாக செய்திகள் கூறுகின்றன. பசில் ராஜபக்சே அப்படிங்கிறவர் முன்னாள் அமைச்சர்னா இனிமேல் சொல்லலாமே, அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு இரட்டை குடியுரிமை இருக்குது. இலங்கையிலும் குடியுரிமை இருக்குது, அமெரிக்காவிலும் இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த குடியுரிமையை விட்டு செல்வாராக இருக்கும், அது வேண்டான்னு சொல்லி வச்சிருவார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி அறிக்கை வந்திருக்கிறது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்பதற்கு ஒற்றை குடியுரிமை போதும் அப்படிங்கிற மாதிரி பசில் ராஜபக்சே முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அடுத்ததாக இந்த மஹிந்த ராஜபக்சே அப்படிங்கிறவரை சீனாவினுடைய தூதர் இன்னைக்கு சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப வைரலாக பேசப்படுது. ரொம்ப பேர் கெட்ட வார்த்தையில் திட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னுமாடா இலங்கை நாட்டை நீங்கள் கொத்தடிமையாக வழி நடத்த போகிறீங்க, உங்களை சந்திப்பதற்காக சீன தூதர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நெஞ்சம் படபடன்னு இருக்கு. அடுத்ததாக எனத்தை விற்க தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த மஹிந்த ராஜபக்சே அப்படிங்கிற கேள்வியுடன் பலவிதமான செய்திகளுடைய கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மஹிந்த ராஜபக்சே அடுத்த எலெக்ஷன் எப்போ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாரு. சீனாவினுடைய தூதரக அதிகாரிகள் கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய உயர் தூதரக அதிகாரிகள் எல்லாருமே எங்கே வந்திருக்காங்க,
இலங்கைக்கு வந்திருக்காங்க. இலங்கைக்கு வந்தது மட்டும் கிடையாது, அசஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இலங்கையில் எந்த மாதிரியான நிலைமை இருக்குது, எவ்வளவு தூரம் உதவிகள் செய்யலாம் அப்படிங்கிற அசஸ்மெண்ட் தான். ஸோ இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வேறொரு குற்றச்சாட்டும் இலங்கை அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிறது. அமெரிக்காவை பகைத்து கொள்ளாமல் இருப்பதற்காக ரஷ்யாவை தவிர்க்கிறது இலங்கை அப்படிங்கிறது தான். ஏன்னா ரஷ்யாட்டிருந்து எனக்கு கச்சா எண்ணெய் வேணும்ப்பா, எனக்கு பெட்ரோல் டீசல் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டால் ரஷ்யா கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். ஆனால் இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய மாட்டேங்காங்க, ரஷ்யாவிடம் அதை போய் கேட்க மாட்டேங்காங்க. ஸோ ரஷ்யாட்டிருந்து இந்த மாதிரி கச்சா எண்ணெய் இல்லாமல் இறக்குமதி பண்ணிட்டோம்னா அமெரிக்காவினுடைய கோபம் இலங்கையின் மீது வந்துவிடும். அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசியல்வாதிகள் நினைத்திருப்பதாகவும், இது மக்களை அங்கே பெரிய அளவு தவிக்க விட்டு அரசியல் லாபத்துக்காக மட்டுமே, இல்லை உலக அரசியலில் இலங்கை சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த பொருளாதார சிக்கல் எப்போது தீரும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இந்த பொருளாதார சிக்கல் தீர்வதற்கு 7 வருடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 7 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இலங்கையால் எந்திரிக்க முடியும். சடனாக இலங்கைக்கு இந்த மாதிரியான உதவிகள் கிடைத்தாலும் பல பிரச்சனைகள் இருக்குது. இனிமே உலக அரசியலினுடைய பார்வை, அதாவது சீனா, இந்தியா, அமெரிக்கா, இந்த 3 நாடுகளுடைய பார்வை அதிக அளவு இலங்கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக மறுபடியும் இலங்கையில் பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ பொருளாதாரத்திலிருந்து எந்திரிக்கிற இலங்கை அடுத்ததாக உலக அரசியலிருந்து எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக தீர்வதற்கு 7 வருடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போவே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல நாடுகளுக்கு சென்று எப்படியாவது நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி விட முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. 7 வருடங்கள் அப்படின்னு சொல்றது மிக நீண்ட ஒரு தொலைவு தான். அதை எப்படி இலங்கை மக்கள் கடக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதும் வேறொரு கேள்வியாக இங்கே கேட்கப்பட வேண்டும். இதே மாதிரி இலங்கை பற்றி வேறொரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியாகி இருக்கிறது. இலங்கையினுடைய மத்திய வங்கியில் நிறைய தங்கம் அப்படிங்கிறது காணாமல் போயிருக்கான். ஸோ தங்கம் காணாமல் போயிருக்கு, அங்கே வச்சிருந்த கவர்மெண்ட்டுடைய பணம் அப்படிங்கிறது ரொம்ப காணாமல் போயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இன்வெஸ்டிகேஷன் செய்யுங்க. இதெல்லாம் ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளுடைய வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது. ஸோ தங்கத்தை காணவில்லை, அந்த தங்கத்துக்கான கணக்கு வழக்கு இல்லை அப்படிலாம் சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு, கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்சேக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் வருவதாகவும், சீக்கிரமா இந்த அரசும் கவிழ்ந்து விடுமாக இருக்கும், இல்லாட்டி மறுபடியும் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சிருவாரு, ராஜினாமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகின்றன. ஒரு நாட்டில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அரசியல் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே அரசியலே குழப்பமாக இருக்கும்போது நாட்டினுடைய பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது மட்டுமே கேள்வி. அடுத்த மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரிகா பண்டாரநாயக்கா அப்படிங்கிற முன்னாள் ஜனாதிபதியின் தலைமையில் மிக முக்கியமான ஒரு அரசியல் கூட்டணி உருவாகி வருகிறது அப்படின்னும், இந்த அரசியல் கூட்டணி தான் அடுத்ததாக இலங்கையை வழிநடத்த போகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த சந்திரிகா அவர்களை சந்திப்பதற்காக பல அரசியல் புள்ளிகளும் போயிட்டு இருக்காங்க. ஏதாவது சீக்கிரமாக இலங்கை அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிறது. இங்கே அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இலங்கை மக்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகிறது, அதற்கான எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இலங்கை மக்களுடைய பெரிய ஒரு கோரிக்கை. இன்னைக்கு நிறைய இலங்கையிலிருந்து வெளியில் போய் இல்லாட்டி இலங்கையை நேசிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சொல்கிறாங்க, அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கேரண்டி தருது அப்படின்னா தமிழக மக்களுக்கு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வோம், இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கேரண்டி தராங்கன்னா நாங்கள் இலங்கையை மீட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த ராஜபக்சே குடும்பத்துக்காக இலங்கையை மீட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிரச்சனையே ராஜபக்சே குடும்பம் தானே தவிர இலங்கையினுடைய அரசியல்வாதிகளோ இல்லாட்டி இலங்கை மக்களோ கிடையாது. அந்த ராஜபக்சே குடும்பம் இலங்கை மக்களுடைய உழைப்பையும் இலங்கையையும் ஒட்டுமொத்தமாக சூறையாடி சீனாவுக்கும் இல்லாட்டி அவங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே வைத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ இந்த குற்றச்சாட்டிலிருந்தே வெளியில் வந்துட்டால் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க திங்க் பண்ணாலே இங்கே என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விதமான நல்ல மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக இலங்கை மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு ராஜபக்சே குடும்பம் அப்படிங்கிறது மெயின் பிரச்சனையாக இல்லாட்டி மெயின் ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்கும்போது அதை விட்டு மீதம் இருக்கும் எல்லா காய்களையும் நகர்த்தி வருகிறது இலங்கையினுடைய அரசியல். அந்த அரசியல் நல்லபடியாக மாற வேண்டும் என்றால் ராஜபக்சேனுடைய குடும்பம் தூக்கி எறியப்பட வேண்டும். பார்க்கலாம் இலங்கை அரசாங்கத்தில் இல்லாட்டி இலங்கை அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த 7 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அமெரிக்காவினுடைய உதவிகள் இலங்கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்தியாவிடமிருந்து அந்த கடன் வசதிக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இப்போது இலங்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிட்டு இருக்கு, இந்தியா உறுதியளிக்காமல் இருக்கிறார்கள், இதுவும் இலங்கையினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்யலாம்,
புது புது அப்டேட் வரும்போது இல்லாட்டி முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது வரும்போது தமிழ் பொக்கிஷத்தில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மிக முக்கியமாக அடுத்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இலங்கையில் முழு அளவு எமர்ஜென்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா 200க்கும் அதிகமான மாத்திரைகள், முக்கியமான மாத்திரைகள், மருந்துகள் அப்படிங்கிறது இலங்கை அரசாங்கத்திடம் கையிருப்பு கிடையாது. அடுத்த 1, 2, 3 மாதங்களில் அது இன்னும் 170 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துடுமா. அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டிக்கு தேவையான பலவிதமான சின்ன சின்ன ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே இலங்கை அரசாங்கத்திடமும் இல்லை. ஸோ மருத்துவர்கள், மருத்துவம், அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நோய் கண்டறியப்படுவது, இது எல்லாமே அங்கே தடைப்படும் போது மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சியை இலங்கை மக்கள் சந்திக்க நேரிடலாம். அதற்காக இப்போதே இலங்கை அரசாங்கம் தீவிரமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. டோட்டலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் உலக நாடுகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அடுத்ததாக இலங்கையினுடைய தலைவிதியாக தீர்மானிக்கப்பட போகிறது. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.